ஹே குட்டீஸ், நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். அமைதியான ஒரு பிரகாசமான காலை பொழுது. சூரியன் மெதுவாக வானத்தில் ஏறிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் மீரா தனது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையோடு தோட்டத்திற்குள் நுழைந்தாள். இரவில் பெய்த மழை பூமியை சுத்தமாக கழுவியிருந்தது. காற்று குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் உயிர்ப்போடும் இருந்தது. அவள் சுவாசித்த ஒவ்வொரு மூச்சும் ஈரமான மண்ணின் நறுமணத்தையும் பசுமையான இலைகள் மற்றும் மலரும் பூக்களின் வாசனையையும் சுமந்து வந்தது. ரோஜா இதழ்களிலும் செம்பருத்தி இலைகளிலும் இன்னும் ஒட்டிக்கொண்டிருந்த சிறிய நீர்த்துளிகள் சூரிய ஒளி பட்டவுடன் குட்டி வைரங்களைப் போல ஜொலித்தன. மீராவின் தோளில் அவளது மகிழ்ச்சியான கிளி நண்பன் மித்து வசதியாக அமர்ந்திருந்தது. காலை பொழுதை வரவேற்பது போல மித்து தனது சிறகுகளை மென்மையாக அசைத்து தலையை இங்கும் அங்கும் சாய்த்தது. தோட்டம் மிகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மீராவுக்கு இது போன்ற சூழல்தான் மிகவும் பிடிக்கும். திடீரென்று ஃபூஷ்! ஒரு பலமான சலசலப்பு சத்தம் அந்த அமைதியை கிழித்தது. இலைகள் வேகமாக ஆடின. கிளைகள் நடுங்கின. மீராவின் கண்ணெதிரே வண்ணங்கள் சிதறுவது போல ஒரு காட்சி தெரிந்தது. திடுக்கிட்ட மீரா கண்களை விரித்து உயரே பார்த்தாள். அந்த பழமையான ஆலமரத்தின் அருகே இந்த தோட்டம் தனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதைப் போல மிகவும் கர்வத்தோடும் கம்பீரத்தோடும் மயில் மயூரன் நின்று கொண்டிருந்தது. அதன் பிரம்மாண்டமான தோகைகள் முழுமையாக விரிந்து சூரிய ஒளியில் மின்னும் ஒரு பெரிய வட்ட விசிறி போல காட்சியளித்தன. அடர் நீலம், மரகத பச்சை, பொன்னிற வெண்கலம் மற்றும் ஊதா நிறத்தின் சாயல்கள் தென்றல் காற்றில் நடனமாடின. ஒவ்வொரு இறகும் இயற்கையே கவனமாக வரைந்தது போல இருந்தது. அதன் இறகுகளில் இருந்த கண் போன்ற அமைப்புகள் சுற்றியிருப்பவர்கள் அனைவரையும் கவனிப்பது போல பிரகாசித்தன. மித்து ஒரு நீண்ட விச்சில் சத்தத்தை எழுப்பியது. வாவ், எவ்வளவு ஜொலிக்கிறது என்று வியந்து பாராட்டியது. மயூரன் தனது கழுத்தை இன்னும் உயர்த்தி மார்பை நிமிர்த்தி பெருமையாக நின்றது. எல்லோரும் தன்னைத்தான் பார்க்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாகவும் நாடகமாகவும் ஒரு அடி எடுத்து வைத்தது. உரத்த தன்னம்பிக்கை நிறைந்த குரலில் அது அறிவித்தது, நிச்சயமாக நான் ஜொலிக்கிறேன். இந்த தோட்டம் முழுவதிலும் நான் தான் மிக அழகான பறவை. சூரிய ஒளி தன் இறகுகளில் பட்டு வண்ணங்கள் எல்லா இடங்களிலும் பிரதிபலிப்பதை ரசித்தபடி அது சற்றே திரும்பியது. அந்த சத்தத்தையும் பிரகாசமான வண்ணங்களையும் பார்த்து மற்ற விலங்குகள் மெதுவாக ஆலமரத்தை சுற்றி ஒன்று கூடின. சில சிட்டுக்குருவிகள் அருகில் இருந்த கிளைகளில் வந்து அமர்ந்தன. ஒரு முயல் புதருக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்தது. அணில் சிந்து மரத்தின் தண்டு வழியாக பாதி தூரம் இறங்கி வந்து ஆர்வத்துடன் கவனித்தது. ஒரு சிறிய சிட்டுக்குருவி தனது மென்மையான மற்றும் அன்பான குரலில் கீச்சிட்டது, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மயூரா. ஆனால் அவள் வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்பே மயூரன் குறுக்கிட்டது. அழகு மட்டும் தானா என்று ஏளனமாகச் சிரித்தது. நான் தான் சிறந்தவன். யாருமே என்னுடன் ஈடாக முடியாது என்று தன் தோகையை இன்னும் விரித்து பெருமையுடன் ஒரு சுற்று சுற்றியது. அது ஆடும்போது அதன் கனமான தோகைகள் அருகில் இருந்த பூக்களின் மீது உரசின. மென்மையான இதழ்கள் உதிர்ந்து அதன் காலடியில் நசுங்கின. ஆனால் மயூரன் அதை கவனிக்கவோ கவலைப்படவோ இல்லை. முயல் தனது காதுகள் நடுங்க ஒரு அடி பின்வாங்கியது. அணில் மீண்டும் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது. சிட்டுக்குருவிகள் பயத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டன. மயூரன் உரக்கச் சிரித்தது. அதன் குரல் தோட்டம் முழுவதும் எதிரொலித்தது. விலகி நில்லுங்கள் என்று கிண்டலாக கூறியது. என்னுடைய நடனம் உங்களைப் போன்ற சாதாரண உயிரினங்களுக்கானது அல்ல. மீரா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது புன்னகை மெல்ல மறைந்தது. கவலையுடன் அவளது புருவங்கள் சுருங்கின. அவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்று மித்துவிடம் மெதுவாக கேட்டாள். மித்து தனது நகத்தால் தலையைச் சொரிந்தபடி அவனுக்கு தன்னைத்தானே ரொம்ப பிடிக்கும் போலிருக்கிறது என்று பதிலளித்தது. ஆனால் ஏதோ தவறு நடப்பதை மீராவால் உணர முடிந்தது. அழகு என்பது மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமே தவிர பயமுறுத்தக்கூடாது என்பது அவளுக்கு தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.